இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க என்ன நடக்குது? ரொம்ப பசிக்குது. விரதம் முடிகிற நேரத்துல இப்படிலாம் நடந்தா என்னதான் பண்றது? கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓப்ராய் பரம்பரைக்கு யாரோட பேட் ஐஸ் பட்டுச்சோ ஒரு இன்ஃபெக்ஷன் அமைதியா நடக்க மாட்டேங்குது. சித்தி, ஃபங்க்ஷன் இன்ஃபெக்ஷன் இல்ல. தெரியும், சேம் டு சேம். ஆனா நான் அதிக நேரம் ஹங்கரியா இருந்தனா இங்க ஒரு சூசைடே நடந்துரும். சித்தி, ஆனா லக்ஷ்மி அக்கா மவுத் க்ளோஸ். நான் ஈட்டிங் பண்ணாம இருந்தா லக்ஷ்மி இங்க திரும்ப வந்துருவாளா? தெலுங்குற அது தெரியாது. அப்புறம் என்ன? ஆனா அதிக நேரம் நான் ஹங்கரியா இருந்தனா நான் கண்டிப்பா டை ஆயிடுவேன். இன்னொன்னு, லக்ஷ்மி டென்ஷன் எனக்கும் இருக்கு. வெறும் வயித்துல என்னால ரொம்ப டென்ஷனும் பட முடியல. எல்லாரும் மன்னிக்கணும், நீங்க யாரும் இன்னும் விரதத்தை விடல. ஆனா இதுக்கு மேல காத்திருக்கணும்னு அவசியம் இல்ல. இங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நீங்க எல்லாம் சாப்பிட போங்க. சாப்பிடலாமா? வா வா. வேண்டாம் நீல மேடம், நீங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்க எங்களை கூப்பிட்டீங்க, அப்ப உங்க துக்கத்தை பகிர்ந்துக்க முடியாதா? நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க லக்ஷ்மிக்காக வெயிட் பண்றோம். வீட்டு மருமக பட்னியா இருந்து நாங்க எல்லாரும் சாப்பிட்டா அது அவ்வளவா நல்லா இருக்காது. பட்னி கடந்து சாவு. சித்தி, மெதுவா பேசுங்க. நீ வாய மூடு. ரிஷிக்கு ஏன் லைனே போகல? என்ன நடக்குதுங்க? இவங்க குரூப்ல ஒருத்தனை காணும். ஒன்ஸ் அகேன், ஒருவேளை அவன் தான் லக்ஷ்மி அண்ணிய. இதை உடனே கண்டுபிடிச்சாகணும். நாம இவங்க கிட்ட சொல்லலாம். சரியா சொன்ன, வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சார். விஷயம் என்னன்னா, எங்க குரூப்ல ஒருத்தர் இருந்தான். ஆனா அவன் எங்க குரூப்பை சேர்ந்தவன் இல்ல. உங்க பேரை சொல்லி தான் எங்க குரூப்குள்ள வந்தான். மிஸ்டர் ஓப்ராய் அவனா டான்ஸ்க்காக ஹையர் பண்ணதா எங்க கிட்ட சொன்னான். என்ன? இல்ல இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லையே. சரி, இந்த விஷயத்தை எதுக்காக நீங்க எங்ககிட்ட முன்னாடியே சொல்லல? ஸோ சாரி சார். சொல்லப்போனா முதல்ல நாங்கள் அவன் மேலே சந்தேகப்படலை. இப்போ அந்த ஆளையும் காணோம், உங்கள் வீட்டு மெம்பரையும் காணோம். ஒருவேளை இதை அவன் தான் பண்ணியிருக்கணும். அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ், நல்லா திட்டம் போட்டு இங்க வந்திருக்கான். கடவுளே, லக்ஷ்மியை நீ தான் காப்பாத்தணும். பாட்டி, பாதுகாத்தாச்சு பாட்டி. பாதுகாவலன் ஏற்கனவே போயாச்சு. டோன்ட் வரி. ஹை ஃபை. என்ன சொல்ற மாமி? ரிஷி ப்ரோ கிட்ட இப்பதான் பேசினேன். அவர் லக்ஷ்மி அண்ணியை கூட்டு வராராம். சோ டோன்ட் வரி. நல்லதே நடக்கும். அடுத்த முறை நீங்க வரும்போது இந்த மாதிரி ஏதாவது நடந்தா எங்க கிட்ட முன்னாடியே சொல்லணும். புரிஞ்சுதா? இதை ஈஸியா எடுத்துக்க முடியாது. சரியா? ஓகே சார், வா போலாம். தேங்க்யூடா கண்ணா, ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க. என்ன பாட்டி, எதுக்கு இதுக்கெல்லாம் தேங்க்ஸ்? ஆனா நான் சொன்னது இப்ப உண்மையாயிடணும். நீங்க பொய் சொல்ல சொன்னீங்க, நான் அதை அப்படியே சொல்லிட்டேன். இதுவே நிஜமாகட்டும். ஓகே ஆயுஷ், என்ன என்ன பாட்டி, என்ன வேணும்? நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. அடிச்சுங்க. உன்னோட வேலையை விட என்னோட வேலை தான் அர்ஜென்ட். இந்த வேலையை நீ தான் செய்யணும். என்ன என்ன பண்ணணும்? சும்மா சின்னதா நடிக்கணும். என்னது நடிக்கணுமா? பாட்டி என்ன பேசுறீங்க? நீங்க எல்லாரும் எவ்வளவு டென்ஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கோ, இப்ப வந்து நீங்க என்ன நடிக்க சொல்றீங்க? மறுபடியும் அறையறீங்க. எல்லாரும் பசியோட உட்கார்ந்துருக்காங்க, அந்த இடத்துல வந்து நீ நடிக்கணும். நாம அவங்கள இன்வைட் பண்ணிருக்கோம், ஆனா நம்மோட நிலைமை இங்க எப்படி இருக்கு பாரு. அவங்களும் பசியோட நம்ம சூழ்நிலை தெரிஞ்சு நம்ம சங்கடத்துல பங்கெடுத்துக்கிறாங்க. அது நல்லாவா இருக்கும்? அதுக்கு தான்டா சொல்றேன், இது அவங்களோட பெருந்தன்மைடா. அதுக்காகவாது நம்ம ஏதாவது செய்யணும்ல. ஓகே சொல்லுங்க, நான் இப்ப என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கட்டுமா? வேண்டாடா, நீ ஓடி வந்து ஒரு பொய்ய சொன்னாலே போதும். லக்ஷ்மி கிடைச்சிட்டா, ரிஷி அவளை கூட்டிட்டு வராருன்னு ஒரு பொய்ய சொல்லு போதும். இந்த பொய்ய நீ சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் எல்லாரும் சாப்பிட போவாங்கடா. ஓகே பாட்டி, ஓகே ஓகே. சொல்லுவல்ல? கண்டிப்பா. நீங்க உண்மையிலே ரொம்ப நல்லவங்க, அதனாலதான் நீங்க பாட்டி. நான் போய் இப்ப என் வேலையை பாக்குறேன். ஓகே. அம்மாடி லக்ஷ்மி, நீ என்ன மன்னிச்சிருமா. உன் விஷயத்துல நான் பொய் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு.
அதான் சந்தோஷமான செய்தி வந்துருச்சுல்ல. எங்க வீட்டு லக்ஷ்மி வந்துகிட்டே இருக்கிறா. எல்லாரும் போய் சாப்பிடுங்க. ஆ ஆ நான் கிளம்புறேன். அப்பா தள்ளு 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 போக விடு. வாங்க. நீங்க எல்லாரும் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அது டேய், அவங்க கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கட்டுமே. ஆ பாட்டி அவங்க சாப்பிடல இல்லையா, மாமா தான் சாப்பாடு ஊட்டி விட்டாரு. இவன் சாப்பாடு ஓட்டினா, ஆனா நீலம் நீ என்ன உள்ள செஞ்சுக்கிட்டு இருந்த? என்னது மாம், என்ன இப்படி கேள்வி கேக்குறீங்க? ரிஷியோட மாம் ரிஷியோட ரூம், அதனால ரிஷிய பார்க்க போயிருக்காங்க. ரிஷிக்காகவா இல்ல லக்ஷ்மிக்காகவா? உனக்கு நான் அம்மானா, இவளுக்கு நான் மாமியார். இவ கூட வாழ்ந்த அனுபவம் எனக்கு அதிகமாவே இருக்கு. எனக்கு என் மருமகளை நல்லா தெரியும். லக்ஷ்மிக்கு இவன் சாப்பாடு ஊட்டி இருப்பான், ஆனா இவ லக்ஷ்மியை திட்டிக்கிட்டு இருந்திருப்பா. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்கிட்ட நீ சொல்ல போறதுனால எதுவும் நடக்க போறதில்ல. அதுக்காக நீ தான் ஏதாவது செஞ்சாகணும். அதுவும் சரி, நீங்களே சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? அவளை ஏத்துக்க, மருமகளா ஏத்துக்க. அதுக்கப்புறம் பாரு, எல்லாமே சரியா நடக்க ஆரம்பிச்சிடும். நாட் அகெயின். வாடா ஆயுஷ். ஒன்னு சொல்லவா நீலம்? ஒருவேளை நீங்க பேசுறது லக்ஷ்மி பத்தினா தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுங்க. இது உன்னை பத்தி தான் நீலம். அதாவது ரிஷி சம்பந்தமா அவங்ககிட்ட பேச வந்தேன். அவனை பத்தியும் அவனோட சந்தோஷத்தை பத்தியும் தான். ரியலி? எஸ், ரியலி. நீலம், அம்மா சொல்லிட்டு இருந்தாங்களே, அது முழுக்க முழுக்க உண்மை. இப்போ நீ லக்ஷ்மியை ஏத்துக்கணும், அதுதான் ரிஷிக்கு நல்லது. அதுக்கான நேரம் இப்ப வந்தாச்சு. உன்னோட எண்ணங்களை மாத்திக்கணும். உன் மனசுல அவளுக்கு ஒரு முக்கியமான இடத்தை அப்படியே உங்கள மாதிரி ஆகணும்ல. உங்கள மாதிரியே மாறிட்டு அந்த லக்ஷ்மி கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கணும். இத்தனை வருஷமா எவ்வளவோ தியாகம் பண்ணி நான் இந்த குடும்பத்தை உருவாக்கி இருக்கேன். என்னோட கௌரவம், என்னோட பேரு எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கேன். சரி, இதையெல்லாம் விடுங்க. இதுக்கு முன்னாடி கூட இதை விட மேலா நம்ம பையனோட வாழ்க்கை, நம்ம பையனோட வாழ்க்கையை அந்த பொண்ணுகிட்ட ஒப்படைக்கணுமா? முடியாது. அது மட்டும் நடக்கவே நடக்காது. ஒரு நாள் நிச்சயமா வரும். அன்னைக்கு நீங்க மட்டும் கிடையாது, இன்னும் எத்தனை பேர் அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே லக்ஷ்மி விஷயத்துல நாம நினைச்சது தப்புன்னு நிச்சயம் உணர்வாங்க. நீங்க கடவுள்கிட்ட வேண்டினா மட்டும் போதும். அது வரைக்கும் ரிஷி நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். ஏன்னா ரிஷிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கான பொறுப்பாளி லக்ஷ்மி மட்டும் கிடையாது. இன்னைக்கு லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை பேரும் தான் பொறுப்பாளி. அவங்க செய்யற குற்றத்தை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன், மறக்க மாட்டேன்.